ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற ஒரு த்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மீஷோவில் கிடைக்குதுங்க. இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மூன். பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ரேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியே நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்குறப்போ இதோடைய ரேட்டு வந்து மீஷோவில் நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவே கிடைக்கிது. 100 பீஸ் இருக்க பாக்ஸே பார்த்திங்கன்னா 150. இப்போ கோம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. 300க்கு 280 270 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. வேணுன்றவங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோடைய லிங்க் எதுவும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு மீஷோவில் மூணு சொல்லிட்டு போட்டிங்கனாலே கிடைக்கும். சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. பெஸ்ட்டு ஆப்ஷன். அதாவது அவுட் சைடு இருக்க ஏரியா, உள்ள ஏரியாக்குள்ளே இருக்கவங்க வெளியே வந்து மெயின் ரோடுக்கு வந்து தான் நான் வாங்கணும், என்னால் கிட்ட கடை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மீஷோவில் இந்த த்ரெட்டு ஆப்ஷன் பண்ணி வாங்குறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸ் இருக்குது பாருங்கள். வெளியே வந்து நான் நிறைய த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வரதமால், தென் பெல்லு, ஸ்பேட் பாலி, அந்த மாதிரி நிறைய பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டும் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நல்ல திக்னஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ என் கை விரலே கட் ஆகிடும் போல், அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுடிதார் பேண்ட்டுக்கு நீங்கள் மஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிழிவே கிழியாது. நான் என்னுடைய கஸ்டமருக்கு சுடிதார் பேண்ட்டுக்கு நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்குமே வந்து ஸ்டிச்சஸ் விட்டதாக யாருமே என்கிட்ட சொல்லலை. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுடிதார் பேண்ட்டு, நைட்டி அந்த மாதிரியான கிளாத்துக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. திக்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது. நான் வேறு ஒரு த்ரெட்டையும் இந்த மூன் பிராண்டோட த்ரெட்டையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிராண்டோட த்ரெட் எவ்வளோ திக்காக இருக்குது, அந்த பிராண்டு இது பாருங்கள். அந்த பிராண்டு நேம் நான் சொல்ல விரும்பலை. அதாவது எந்த ஒரு நூல் உங்கள்கிட்ட இருக்கோ அதையும் இந்த மூன் பிராண்டோட இதையும் வச்சு பாருங்கள். த்ரெட்டையும் நல்ல ஒரு திக்னஸ் இருக்குது. இந்த திக்னஸ் இருக்கும் போது நம்ம 2 தையல் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் தையல் போட்டாலே போதும். அந்த அளவுக்கு இந்த த்ரெட்டோட திக்னஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 2வது பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு வந்திருக்கேன். செகண்ட் பார்த்திங்கன்னா இது 2 பண்டலாக நீங்கள் வாங்குகிறப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து அவுட் சைடு இருக்க ஏரியாவுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. மீஷோவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப லோக்கல் ஏரியா, உள்ளே வர முடியாத இடத்துக்கெல்லாம் கூட இப்போ அவங்க டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிராண்டு நேம் பாருங்கள், மூன் 80. இந்த நேம் போட்டு நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் 365 டேஸ்க்கும் அவங்க கோம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதே பிராண்டு நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் போய் வாங்குகிறப்போ உங்களுக்கு 150 கம்மி கிடைக்கவே கிடைக்காது. பட் இதில் 150 கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வந்து பாரிஸில் போய் இந்த மூணு பிராண்டு கேட்டிருக்கேன். நான் வரதமால் பாக்ஸ் ஒன்று வாங்கலான்னு போனேன். ஏன்னா நான் ப்ளவுஸ்க்கு வந்து வரதமால் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ளவுஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப திக்னஸ் ஓவராக இருக்குது. ப்ளவுஸ்க்கு வந்து வரதமால் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த த்ரெட்டு வாங்கலான்னு போகிறப்போ இந்த த்ரெட்டோட ரேட் கேட்குறப்போ 180 கம்மி கொடுக்கவே இல்லை அவங்க. என்ன நான் வாங்கலை, ஆன்லைனில் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இதோடைய மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அது த்ரெட்டு வந்து விசிபிளாக வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து ஓவர் திக்னஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக விசிபிளாக வெளியே தெரியுது. ஸோ அதனால் நான் ப்ளவுஸ்க்கு வந்து வரதமால் நூல் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப விசிபிளாக தெரியாது. நம்ம 2-3 ஸ்டிச்சஸ் போட்டாலும் அது விசிபிளாக பேட்ச் ஒர்க்கில் நம்மளுக்கு வெளியே தெரியறது கிடையாது. இதை வந்து இந்த பிராண்டில் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தேன். தென் குவான்டிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம எந்த பிராண்டாக இருக்கட்டும், ஸ்பேட் பாலி, பெல்லு, வரதமால் எதுவாக இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதில் பார்த்திங்கன்னா கண்டு வந்து ரொம்ப லூஸாக சுற்றி வச்சுருக்காங்க. லூஸாக சுற்றுனதுனால நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம நார்மல் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டுலேயே வந்து கொஞ்சம் மீந்துடும். அந்த மாதிரி தான் பேட்ச் ஒர்க்கே பண்ணாலும் ஒரு கண்டில் கொஞ்சம் மீந்துடும். பட் இந்த த்ரெட்டில் பார்த்திங்கன்னா 1.5 கண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
மற்றபடி குவாலிட்டிலாம் செம்ம சூப்பர். ஓகே, டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.